Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 871வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல நிறைய சூப்பரான அப்டேட்ஸ் இருக்குங்க. குறிப்பா Xiaomiயோட கார் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சோ அத பத்தின லைவ் இமேजेस கிடைச்சிருக்கு. ஷேர் பண்றேன். சூப்பரா இருக்குது. OnePlusோட OnePlus Nord 2 என்னென்ன ஸ்பெக்ஸோட வரும், அதே மாதிரி Nothingோட Phone 2, Nothing Phone 2 எப்ப லான்ச் ஆக போகுது அப்படின்ற அபிஷியல் டீடைல்ஸ், Jioல இருந்து லான்ச் ஆகிற புது பிளான், இன்னமும் பல அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் Xiaomi ஒரு காரை லான்ச் பண்ண போறாங்க. அது வந்து 2023 கடைசி அல்லது 2024ல தான் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த காரோட ரெண்டர்ஸ் இமேஜஸ் கிடைச்சிருக்குங்க. ஸோ காரை பார்க்கறதுக்கு வேற லெவலாக இருக்குது. ஸோ டிசைன் வைஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி நமக்கு வந்து கிடைச்சிருக்க இமேஜ் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. அந்த ஹெட்லைட்டாக இருக்கட்டும், அது மாதிரி அந்த கார் டயரில் இருக்க ரிம்மாக இருக்கட்டும், அதில் அவங்க எம்ஐன்னு பதிச்சிருக்க லோகோ வேற இருக்குது. அது மாதிரி கார் டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் காரா தான் உருவாகுது Xiaomi தரப்புல இருந்து. இந்தியா லான்ச் ரொம்ப கஷ்டங்க, வாய்ப்பே கிடையாது. ஆனா சைனால தான் இதை லான்ச் பண்ணுவாங்க. அடுத்து வர பிப்ரவரி, அதாவது நாளையில இருந்து எக்கச்சக்கமான மொபைல்ஸ் லான்ச் ஆக போகுதுங்க. ஸோ இதுல எதிர்பார்க்காத ஒரு மொபைலும் சேர போகுது. என்ன மொபைல்னா விவோவோட V27 சீரியஸ். ஆமா, விவோ V27 சீரியஸையும் பிப்ரவரியில லான்ச் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால விவோ V27 சீரியஸ் பிப்ரவரியில வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கடைசியில வரும்னு நினைக்கிறேங்க. அடுத்து இப்போ OnePlusோட OnePlus Nord 3 என்ன மாதிரி டிசைன்ல இருக்கும், கூடவே என்ன ஸ்பெக்ஸ்ல இருக்கும் அப்படின்றத ஒரு லீக்ஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் அந்த OnePlusோட OnePlus Nord 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ல தான் இருக்க போகுது. பெருசா வித்தியாசம் இல்லை பேக்ல பார்க்கறதுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து OnePlus மொபைல்ஸ் மாதிரி தான் இருக்குது. அது இதுல என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு எல்லாமே ஃபிளாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஐபோன்ல பார்த்த மாதிரி ஃபிளாட்டான சைடு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் அலர்ட் ஸ்லைடரை வேற கொண்டு வராங்களாம். ஸோ கம்மி பிரைஸ் மொபைலில் அலர்ட் ஸ்லைடர் தூக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த மொபைல் கண்டிப்பாக அலர்ட் ஸ்லைடர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இந்த மொபைலில் 6.74 இன்ச்சஸ்க்கான 1.5K 120Hz AMOLED டிஸ்பிளே, டைமென்சிட்டி 8200 அப்படின்ற ப்ராசர், 5000 mAh பேட்டரி, 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட், Oxygen OS 13.1 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன்டா Oxygen OS சொல்றீங்க, இதுக்கும் வேற கலர் OS வச்சு விட வேண்டியதானடா. அடுத்து Nothing Phone 2. ஆமா, Nothing Phone 2 கொண்டு வர போறோம் அப்படின்றத Nothing தரப்புல இருந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு வர போறது இல்லை, இந்த வருஷத்தோட கடைசியில வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க என்னென்ன கொண்டு வர போறோன்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க போன டைம் விட இந்த டைம் அவங்களோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேரை இன்னுமே மெருகேற்றி ரொம்ப நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் இந்த மொபைல் ஒரு பிரீமியம் மொபைலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிரீமியம் மொபைல் அப்படின்னா இவங்க டிஸ்பிளே செக்மெண்ட்ல பிரீமியமா கொண்டு வராங்களா, கேமரா பிரீமியமா கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லல. ஆனா பிரீமியம் மொபைல் அப்படின்னு சொல்லியிருந்தனால கண்டிப்பா ஓவராலா இது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைலா இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஒரு 50,000 ரூபாய் பிரைஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அடுத்து Amaranல இருந்து ஒரு 40,000 mAh பவர் பேங்கை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 50,000 mAh பவர் பேங்க் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அது சொல்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா அதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் எதுவுமே பெருசா கொடுக்காம இருந்தாங்க. ஆனா இந்த பவர் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்பை கூட சார்ஜ் பண்ணிடும். ஏன்னா இந்த பவர் பேங்கால மேக்ஸ் 65 வாட் வரைக்கும் பிடி சார்ஜ் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்புட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால 60 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல கடுப்பேற்ற மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. என்னதான் இது வந்து 40,000 mAh பவர் பேங்க் இருந்தாலும் லேப்டாப்புக்கு சார்ஜ் பண்ணாலும் வெறும் 6 மாசம் தான் வாரண்டி தராங்க. ஸோ அதுவே இந்த பவர் பேங்க்ல இருக்கிற நம்பிக்கையை எனக்கு குறைச்சி விட்டுருச்சு. இதனோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாங்க. ஸோ 4,000 ரூபாய்க்கு ஒரு பவர் பேங்கை வாங்கிட்டு இதுக்கு வெறும் 6 மாசம் தான் வாரண்டி அப்படின்றது என்னால் ஏற்றுக்க முடியல. உங்களுக்கு ஓகே அப்படின்னு வச்சிங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்ஃபினிக்ஸோட லேப்டாப். இன்னைக்கு அவங்களோட 2 சீரிஸ் லேப்டாப் வந்திருக்குது. ஒன்று இன்ஃபினிக்ஸோட ஜீரோ புக், இன்னொன்று ஜீரோ புக் அல்ட்ரா அப்படின்ற நேம்ல வந்திருக்கு. இதுதான் ரொம்ப கம்மி பிரைஸ்ல வந்திருக்கிற i9 12 Gen ப்ராசரோட இருக்கிற ஒரு லேப்டாப்புங்க. அவங்க வேலை ரொம்பவே கம்மியாக பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜீரோ புக் அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, எப்பவும் மாதிரியான i5 ப்ராசர், i7 ப்ராசர் 12 Gen i7 ப்ராசரோட வருது. மற்றபடி 16GB RAM 512GB SSD கொடுத்துருக்காங்க. இந்த அல்ட்ரா வேரியன்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் வந்து i9 12 Gen ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸ் 32GB வரைக்கும் RAM இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த i9 12 Gen ப்ராசரோட 16GB RAM வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
80,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு சேல் பண்றாங்க. இப்போ மார்க்கெட்ல இருக்கிற மற்ற லேப்டாப்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த 80,000 ரூபாய்க்கு நம்ம i7 லேப்டாப்ஸ் தான் அதிகமாக பார்க்க முடியுது. ஆனால் அந்த பிரைஸ்க்கு இவங்க வந்து i9 லேப்டாப்பை கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி டுவெல் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்ட்ரோடக்டரி பிரைஸ் தான் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை கம்மி பிரைஸ்ல i9 லேப்டாப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க இதை செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஜியோலேருந்து இப்போ புதுசாக ஒரு பேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 395 ரூபாய்க்கான பேக். இது வரைக்கும் ஒரு வருஷம் பேக் அல்லது 28 நாளைக்கான பேக் தான் இருந்தது. இதுக்கு நடுவில் 395 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல ஒரு பேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல உங்களுக்கு 84 நாட்கள் வேலிடிட்டியோட அன்லிமிட்டெட் கால்ஸ் கிடைக்குது. ஆனால் இன்டர்நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 6 GB டேட்டா தாங்க கிடைக்குது. ஒருவேளை உங்கள் வீட்டில் வைஃபை இருக்கு, எனக்கு வந்து கால் மட்டும் போதும், இன்டர்நெட் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் 6 GB டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒருவேளை டேட்டா தீர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆட் ஆன் பேக்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஆட் ஆன் கூட பண்ணிக்கலாம். வைஃபை இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக வைஃபை தான் யூஸ் பண்ணுவோம், டேட்டா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான பேக்காக இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அடுத்து டீல் ஆஃப் த டேல முதல் பார்க்க போற டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்பியோட 64 GB பென்ட்ரைவ்ங்க. ஸோ 64 GB பென்ட்ரைவ் குறைஞ்சது எவ்வளோ இருக்கும் அப்படின்றத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ரெகுலராகவே நான் 500 ரூபாய்க்கு மேலே தான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 399 ரூபாய்க்கு 64 GB ஹெச்பி பென்ட்ரைவை வாங்க முடியும். ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ கம்மி பிரைஸ்ல ஒரு 64 GB பென்ட்ரைவ் எனக்கு என்னமோ நல்ல டீல் தோணுது, உங்களுக்கும் தோணுனா பை பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஃபோல்டபிள் லேப்டாப் டேபிள். இதை ரெகுலராகவே நீங்க பார்த்துருக்கலாம், 500 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். ஆனால் இப்போ ஆஃபர் காரணமாக 279 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல வாங்க முடியுது. ஒரு கலர் இல்லை, நிறைய கலர் வேரியன்ட் அமேசான்ல அவைலபிளாக இருக்கு. ஸோ லிங்க் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு கம்மி பிரைஸ்ல ஒரு லேப்டாப் டேபிள் வேணும்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு விலை கூட கொடுத்து வாங்குறதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்ததில்லை. ஏன்னா நான் இந்த மாதிரி கம்மி பிரைஸ்ல ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் சொல்றேன். ஸோ தைரியமாக வாங்கிக்கோங்க. 279 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு தாறுமாறான டீல். அடுத்து BeatXP அப்படின்ற கம்பெனிலேருந்து ஒரு வெயிட் ஸ்கேல். ஸோ ஏற்கனவே இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஆனால் அப்போ வந்து இது ஸ்டாக்ல இருந்திருக்காது. இப்போவுமே அப்படிதான். இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் இந்த டைம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 81% வரைக்கும் சேல் ஆயிருக்கு. ரெகுலர் பிரைஸ் 700 ரூபாய் இந்த வெயிட் ஸ்கேல். ஆனால் இப்போ அமேசான் ஆஃபர்ல 299 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ நீங்க வீடியோ பார்த்த உடனே வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி பை பண்ண ட்ரை பண்ணுங்க. இருந்ததுன்னா பை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேற வழி இல்லைங்க, நீங்க டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் கொஞ்சம் அடிக்கடி வர மாதிரி தான் இருக்குது. நான் வந்து டெலகிராம்ல ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா உடனே பை பண்ணிக்க முடியும். ஏன்னா வீடியோ பண்ணி அதை எடிட் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்குள்ள ஆஃபர் இருக்குமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தாங்க இருக்குது. ஸோ அதனால டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஆஃபர் வந்ததுன்னா ஷேர் பண்றேன். ஆஃபர் வந்து நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேருக்கு கிடைச்சதுன்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்கள்கிட்ட சந்திக்கிறேன்.